கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திக்க வாஞ்சிக்கின்றோம். we eagerly want to meet you. ஏனென்றால் Reason, அது எங்களுக்கு பிரியம். it is a love for you. நாங்கள் தனித்து சந்திக்காதபடிக்கு It is not by meeting you alone. தேவனுடைய அபிஷேகத்தோடு சந்திக்கின்றோம். With the anointing of God, we are meeting you. காரணம் Reason, பலத்தினாலும் அல்ல, it is not by might. நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, It is not by power. தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும். But by the Spirit of the Lord, everything shall come to pass. அதனால் So, அவருடைய பிரசன்னத்தோடு with this presence, நாங்கள் உங்களை தைரியப்படுத்துகிறோம். we are comforting you in the Lord. இந்த 7வது மாதத்திலும் This 7th month உங்கள் also, வாழ்க்கையிலே in your life, இந்த ஆண்டு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், the promise which was given to the church in the year, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். I will show you my marvelous things. நான் சந்திக்கின்ற எல்லா தேவ ஜனங்களுக்கும், Whoever I'm meeting in the Lord, நான் தொடர்பு கொள்கிற எல்லா தேவ ஜனங்களுக்கும் whomever I'm having contact, இந்த வார்த்தையை I'm sharing. உரிமையாக சொல்லியிருக்கிறேன். I'm sharing this word with the entire authority. இந்த 7வது மாதம், On the 7th month இந்த also, ஆண்டுக்குள்ளாக within this end of the year, உங்கள் வாழ்க்கையிலே in your life, தேவன் அதிசயம் செய்ய விரும்புகிறார். God wants to do that marvelous thing in your life. வனாந்தரமான பாதை என்று நாம் கலங்க வேண்டாம். Don't think it is the way of wilderness. வனாந்தர பாதையிலே In the way of wilderness, மகிழ்வோம். let us be glad. கடுவெளி பாதையிலே In the desert places, நாம் களித்திருப்போம். let us be rejoiced. செழிக்க தேவன் விருப்பம் வைத்திருக்கிறார். God is happy to make you prosperous. மேன்மையாய் இருக்கவே தேவன் விரும்புகிறார். God has called you to be a blessing. உங்கள் You, வாழ்க்கை, in your life, உங்களுடைய பாதைகள், in your ways, உங்களுடைய வேலைகள், in your work, உங்களுடைய பிள்ளைகள் படிப்புகள், in your children and children's education, உங்களுடைய பிள்ளைகளுடைய சுகபலம் படிப்புகள், in your grandchildren's education and their career, எல்லா விதமான புதிய வேலைகளுக்காக முயற்சிக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் for all the efforts for your new works also, கர்த்தருடைய கரத்தை இந்த ஆண்டிலே பார்ப்பீர்கள். you will see the hand of God in everything. சொல்ல போனால் இந்த 7வது மாதத்திலே பார்ப்பீர்கள். You, if I can say like this, you will see in the 7th month. மகிழ்ந்து கொண்டிருப்போம். Let us be glad. எதையும் சிந்தையிலே நாம் வைத்து குழப்பமடைய வேண்டாம். Don't think anything in your mind and get confused. நம் தேவன் உற்சாகத்தின் தேவன். Our God is the one who gives the hope and courage. நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற தேவன். He is the one who is making life to our soul. நம் சரீரத்துக்கு பலத்தை கொடுக்க விரும்புகிற தேவன். He is the one who gives strength to our body. நல்ல தேவன். He is a good God. கிருபை நிறைந்த தேவன். He is a gracious God. இரக்கம் நிறைந்த தேவன். He is a merciful God. தயவு பெருத்த தேவன். He is a God with a full of சொல்லிக்கொண்டே grace. போகலாம் தேவனுடைய தன்மைகளை. If I can say more and more about God. அதனால் வனாந்தரத்தை குறித்து யோசிக்காதீர்கள். So don't think about the wilderness. இந்த வேளையிலும் கூட எசேக்கியேல் புத்தகம் 40ஆம் அதிகாரம், Today also Isaiah chapter 40 4ஆம் வசனம், verse 4. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும், Every valley shall be exalted, and every mountain and hill shall be made low, and the crooked shall be made straight, and the rough places plain. 5வது அதிகாரத்திலும் 5வது வசனத்திலும் கூட When you look at the next verse, verse 5, தொடர்ச்சியை பார்க்கின்ற போது it is a continuation of the verse. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். And the glory of the Lord shall be revealed. தேவனுடைய பிரசன்னத்தை வெளியரங்கமாக நாம் பார்க்க போகிறோம். We are going to see the Lord's presence in this 7th month. பள்ளமான பாதையெல்லாம் உயர்த்தப்பட போகிறது. Every crooked mountain place shall be made exalted. பள்ளம் இந்த ஆண்டிலே இந்த மாதத்திலே நம்ம மேற்கொள்ள முடியாது. The crooked thing shall not be overcome us. தாவீது சொல்கிறார், David said, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் when I go through the valley of shadow of death, பொல்லாப்புக்கு பயப்படேன். I never fear of that. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். God is with us. அதுபோல Like the same manner, பள்ளம் உங்களை ஆளாதபடிக்கு the crooked place will not control you. அந்த பள்ளத்திலே நீங்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள். From that crooked place you are going to be lifted up. 2வது சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு, And every mountain and hill shall be made low. போகின்ற பாதையில் மலையும் குன்றும் தடுக்கும்படியாக இருக்கலாம். The way which we going, we may see a mountains and hills may coming on your way. அவையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தாழ்த்தப்பட போகிறது. In the name of Jesus, it is going to be made low in your life. கோணலான வழியெல்லாம் செவையாக்கப்பட போகிறது. All the crooked places are going to be made straight in your life. கரடு முரடான பாதையெல்லாம் சமமாக்கப்பட போகிறது. And the rough places are going to become plain in your life. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக பார்க்க போகிறோம். And we are going to see the glory of the Lord will be revealed in our life. மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்வதல்ல. It is not only saying our Redeemer is living.
மீட்பர் உயிரோடு இருப்பதை பார்க்க போகிறோம். We are going to look at our Redeemer living in our life. கர்த்தரின் மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகும். God's glory will be getting revealed in your life. கர்த்தரின் கரத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். God's hand you're going to see in this month. கர்த்தரின் கிருபை உணரப் போகிறீர்கள். You're going to experience the Lord's grace in this month. அதனால் So பள்ளம் உயர்த்தப்படும் என்று சொல்வோம். say the crooked places will be exalted. எனக்கு தடையா இருக்கிற மலையும் குன்றும் தாழ்த்தப்படும் என்று சொல்வோம். As a barrier like a mountain and hill shall be made low. வழி கோணலும் செவையாய் மாற்றுவார் என்று சொல்வோம். Say the crooked places will be made straight. கரடு முரடான பாதை சமமாக்கப்படும் என்று சொல்லுவோம். Say and the rough places will become plain in my life. நம் பாதையில் கர்த்தர் வரப்போகிறார். God is going to come in our way. தேவன் உங்களோடு கூட வரப்போகிறார். God is going to come with you. இந்த மாதம் முழுமையாக In this entire month களி கூர்ந்து let us rejoice. மகிழ்ந்து Let us be happy. சிந்தையிலே தேவனை ஸ்தோத்திரிப்போம். Think and praise in your mind about God. புதிய வழியை தேவன் திறப்பார். God will open a new way. உங்கள் பிள்ளைகளுக்காய் புதிய வழியை தேவன் திறப்பார். For your children God will make a way. உங்களுடைய குடும்பத்துடைய காரியத்தை தேவன் செய்யும்படியே விரும்புவார். God will be happy to do your family's work. எல்லாம் தாழ்த்தப்படும். Everything will be put low. பள்ளம் உயர்த்தப்படும். As the valley shall be exalted கோணலானது செவையாக்கப்படும். and the crooked will be made straight கரடு முரடான பாதையெல்லாம் சமமாக்கப்படும். and the rough places will become plain. நாம் மகிழ்ச்சியோடு அந்த பாதையில் செல்ல போகிறோம். We are going to go with இந்த happiness. மாதம் மகிழ்ச்சியோடு செல்ல போகிறோம். This month we are going to go with happiness. மகிமைப்படுத்தி செல்ல போகிறோம். We will glorify and go. ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லிக் கொண்டே இருப்போம். Say always God is good. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உம்முடைய அருமையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். thank you for your good words. இந்த 7வது மாதம் On the 7th எங்கள் month மனதை in our hearts திருப்திப்படுத்துகிற மாதமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். you are going to satisfied in this month. வனாந்தர வழியிலே Yes, in the desert places செழிப்பை உண்டாக்கவும் you will make prosperous in all ways. பள்ளமான வழியை உயர்த்தவும் In the valley place you are going to be exalted மலையும் குன்றையும் எனக்காக தாழ்த்தவும் and you are going to make the mountain and hill shall be கோணலான made வழி low. எனக்காய் சமமாக்கவும் And you are going to make all crooked places straight. தேவன் தாம் எங்களை கிருபை பாராட்டும்படியாய் அழைப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you for calling us to shower your grace. நல்லவரப்பா, You are good Lord. நீ கதுருபியாதியா. Oh, we thank you. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். Thank you Lord, you are so good. நாளெல்லாம் துதிக்கிறோம். On the entire day we சிந்தையில் praise எப்போதும் you. யோசிக்கிற அனுகிரகத்தை We அறிவீராக. think about you in our minds always. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.